வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஒரே படத்தில் உச்சம், ஒரே விபத்தால் தான் நடிகை என்பதை மறந்தாங்களா? திருடா நடிகைக்கு வந்த துயரம் இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு சில இயக்கத்தில் ஹிந்தி படங்களில் நடித்திருந்த அனு அகர்வால் மணிரத்னம் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் வெளியாகி திருடா படத்தில் முக்கியமான கேரக்டரை நடிச்சிருந்தாங்க. 1969ஆம் ஆண்டு பிறந்தது. 1990ஆம் ஆண்டு வெளியான ஹிந்தி பிளாக் பஸ்டர் திரைப்படத்தில் அறிமுகமான நடிகை அனு அகர்வால் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் சிக்கிதான் ஒரு நடிகை என்பதை உட்பட தனது நினைவுகள் அனைத்துமே மறந்து தற்போது யோகா ஆசிரியராக சமூக சேவை செய்து வருகிறாங்க எனவே பலருமே அறியாத ஒரு தகவல் தான். அனு அகர்வாலின் பாலிவுட் பிரவேசம் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. திரைப்படங்களுக்கு வருவதற்கு முன்பு ஒரு மாடல் மற்றும் வீடியோ ஜாக்கியாக பலருக்குமே பரிச்சயமானாங்க. அவரது வழக்கத்திற்கு மாறான தோற்றம், இயல்பான நடிப்பும் அன்றைய காலகட்டத்தில் நிலவிய கடும் அழகு தரங்கள் மத்தியில் அவரை தனித்து காட்டியது. 1990ஆம் ஆண்டு அவரது வாழ்க்கையில் ஒரு நாடகத்தனமான திருப்பம் ஏற்பட்டது. ஆசிகா என்ற காதல் திரைப்படத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த திரைப்படம் வெளியாகி அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒன்றாக மாறியது. ஒரே இரவில் அது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வெட்கப்படும் மென்மையான அனு வர்கீஸ் என்ற அவரது கேரக்டர் பார்வையாளர்கள் மனதை வெகுவாக கறந்து உடனடியாக அவரை ஒரு பிரபலமான முகமாக மாறியது. ஆசிக் ஒரு வணிக ரீதியான வெற்றி மட்டுமல்லாமல் அது அணுவை பாலிவுட்டின் அதிக பேசப்பட்ட புதுமுகங்களுக்கு ஒருவராக மாற்றியது. படத்தினுடைய புகழ் அவருக்கு உடனடியாக நட்சத்திர அந்தஸ்து கொடுத்தது. பல நடிகர்கள் பல வருடங்கள் போராடி அடைய வேண்டிய புகழை அவர் உடனடியாக பெற்றாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு ஏராளமான திரைப்பட வாய்ப்புகள் குவிந்தது. கிங்கங்கில் மற்றும் மாம் சஸ்திரா போன்ற படங்களில் நடித்திருந்தாங்க. ஒவ்வொரு புதிய கேரக்டரிலும் பலத்தை அனைத்துமே நிறுத்தி போய் நின்று அவர் தெரியுது. 1999ஆம் ஆண்டு மும்பையில் ஒரு விருந்தில் கலந்து கொண்ட பிறகு அனு தனது வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தாங்க. அப்போது கார் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சௌபட் அருகே விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ள மிகவும் கடுமையாக இருந்தது. பலத்தம் காயமடைந்த அனு அகர்வால் கோமா நிலைக்கு சென்று 29 நாட்கள் சுயநினைவின்றி இருந்தாங்க. கடைசியாக கண்விழித்த போது அவங்க வாழ்க்கை முற்றிலுமே மாறிப்போனது. தனது நினைவாற்றலை இழந்து அவர் உடல் பகுதியில் முடங்கி போயிருந்தாங்க. அவரது முகம் முற்றிலும் மாறியிருந்தது. அதிர்ச்சி மிகவும் தீவிரமாக இருந்தது. அவரது பெயர், அவர் குடும்பம், அவரது திரைப்பட வாழ்க்கை பற்றி எந்த நினைவுமே இல்லை. குணமடைவதற்கான செயல்பாடும் நீண்ட நிலையில் அடிப்படையில் செயல்பட மீண்டும் கற்றுக்கொண்டிருந்தாங்க. பிறந்த குழந்தை போல சாப்பிடுவது, நடப்பது, தன்னையே அடையாளம் காண்பது கூட ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இதனால் அவர் பொதுமக்கள் பார்வையிலிருந்து விலகி வந்தாங்க. தலை மொட்டையடித்து கொண்டாங்க. ஆன்மீக ஒழுக்க வாழ்க்கையில் பின்வாங்கி பின்னர் அளித்த பேட்டியில் மேக்கப் போடுவது போன்ற எளிய விஷயங்களை மறந்து விட்டாங்க. ஆரம்பத்தில் மருத்துவர் அவங்க உயிர் பிழைப்பாங்க என்று தெரியலை. ஆனால் யோகா மற்றும் தியானத்தின் மூலம் தன்னை குணப்படுத்த தொடங்கிட்டாங்க. காலப்போக்கில் உடல் ரீதியாக அவங்களே வாழ்க்கையை பற்றி தனது பார்வையில் மாற்றிக்கொண்டாங்க. பல வருட சிகிச்சை மற்றும் ஆன்மீக ஆய்வுக்கு பிறகு மீண்டும் திரைப்படங்களில் திரும்ப வேண்டாம் என்று முடிவு செய்தாங்க. நடிப்புக்கு பதிலாக அவங்க தனது நேரத்தை சமூக பணிக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு யோகா சிகிச்சை மூலம் உதவி இருக்கிறாங்க. தனது கதவை பயங்கரமாக பேச தொடங்கினாங்க. பல்வேறு மன்றங்களை மீட்சி நெகிழ்ச்சியாக குணப்படுத்தி பற்றி பேசியிருக்கிறாங்க. அனு அகர்வால் ஒரு சில ஆண்டுகளுக்கு புகழ் வெளிச்சத்தில் இருந்தாலும் ஆனால் அவர் கதை மறக்க முடியாதது உள்ளது. ஒரு படம் அவர் புகழின் உச்சத்தை கொண்டு சென்றது. ஒரு இரவு அனைத்துமே பறித்தது. ஆயினும் தனது இரண்டாவது வாழ்க்கையில் ஒருவேளை இன்னும் நீடித்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சில ஹிந்தி படங்களில் நடித்திருந்த அனு அகர்வால் மணிரத்னம் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் வெளியாகி திருடா படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பார்த்து விடுங்க. நன்றி.